எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வேர்ல்ட் ஆஃப் ஆம்னிசியன்ஸ்ங்கிற சாப்டரை முடிக்க போகிறோம். ஓகேயா, 2 வீடியோவில் அதை பற்றியே நிறைய பேசிட்டேன். ஏன்னா முக்தானந்தா அவ்வளோ எழுதியிருக்காரு. அதை எனக்கு வெறுமனை சுருக்கி சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதனால தான் அவர் சொன்னதெல்லாம் எழுதி வச்சு சொன்னேன். இன்றைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான் சொல்கிறாரு. அதில் வந்து இன்னும் அதை ஒரே விஷயத்தையே அவர் திருப்பி சொன்னாலும் நமக்கு கேட்குறதுல தப்பே இல்லை. ஏன்னா அவருக்கே அவ்வளோ தூரம் சொல்லணுன்னா சொல்ல தோணுதுன்னா அது எவ்வளவு முக்கியமானது, முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அது மட்டும் இல்லை, நம்மளை மாதிரி சாதாரணப்பட்ட ஆளுங்களுக்கு நிறைய தடவை கேட்குறதுல எந்த தப்பும் கிடையாது அப்படிங்கிறது தான் என்னோடையும் அபிப்பிராயம். ஓகே, இது வந்து ஒரு சின்ன கொஞ்சமாக தான் இருக்குது, பார்க்கலாம். அதாவது போன வீடியோவில் சுவாமி முக்தானந்தா என்ன சொன்னார்? மெடிடேஷன் பண்ணுறவங்க 3/4 கிணறு தாண்டணுன்னா அதுக்கு அர்த்தம் ப்ளூ பேர்ல் பார்த்துருக்கணும் அப்படின்னார் இல்லையா? அந்த ப்ளூ பேர்ல் பார்க்குறதுக்கு என்னென்ன தேவைகள்னு சொல்லியிருக்காரு. என்னென்ன தேவைகள்? அவ்வளோ சுத்தமாக நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு போகணும். சுத்தம்னா என்ன? தினமும் 4 தடவை குளிக்கிறது மட்டும் இல்லை சுத்தம். ஓகேயா, மனசில் சுத்தம் வேணும், சிந்தையில் சுத்தம் வேணும், வாக்கில் சுத்தம் வேணும், செய்த்தில் சுத்தம் வேணும். செய்த்துனா நம்ம செய்கிறதுலேயும் சுத்தமாக இருக்கணும். மனசில் ஒன்று வச்சு வெளியில் ஒன்று சொல்லி போலி நாடகம் ஆடிட்டு மற்றவங்களுக்காக வேண்டி வாழ்கிற வாழ்க்கை, அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இதெல்லாம் சித்திக்கவே சித்திக்காது. இன்னொரு 10 ஜென்மம் எடுத்தாலும் இந்த மாதிரி வாழ்கிற போலியான வாழ்க்கை நடத்துகிறவங்களுக்கு இந்த இதெல்லாம் சித்திக்காது அப்படின்னு அடித்து சொல்கிறார். அப்புறம் இப்போ என்ன சொல்கிறார் இந்த சாப்டரில்? இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அதாவது கண்டினியூஸாக அவர் எழுதுகிறாரு ஒன் ஆஃப்டர் தி அதர். நம்ம தான் இதை வீடியோவாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம், ஏன்னா பெரிய சாப்டருங்கிறதுனால. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அந்த சிமன்னா சுக்லம், அதை வேஸ்ட்டே பண்ணக்கூடாது அப்படிங்கிறார். அதாவது இதில் வந்து சில விஷயங்கள்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் அவரே சொல்கிறாரு, நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சந்தோஷமாக இருங்க. அதாவது நம்ம கல்யாணம்னு பண்ணிக்கிட்டோம்னா, இல்லற வாழ்க்கைன்னு நம்ம ஆரம்பித்தோம்னா, அப்போ இல்லறத்தில் துறவரம்ங்கிறது அது வேறு லெவல். ஓகேயா, இல்லறத்தில் இருந்துக்கிட்டு துறவரம் ஃபாலோ பண்ணலாம். எப்போது? அதெல்லாம் சின்ன வயசில் நடக்கவே நடக்காது. அப்படி இருந்து இல்லறத்தில் துறவரம்னா எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்திருக்கலாம்ல, இல்லையா? யாராக இருந்தாலும் கேட்பாங்கல்ல. அப்போது கல்யாணம் பண்ணிக்கிட்டால் எல்லாம் அது சமயத்தில் வேணும், அது டைமுக்கு வேணும். அவன் ஒரு 25 வயசு 30 வயசு ஆயிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா அது வந்து இயற்கையோட விதி, இயற்கையோட நியதி. அதனால தான் நம்ம அதெல்லாம் சொசைட்டியில் ஒரு மஸ்ட்டு, ஒரு கட்டாயமான ஒரு விஷயம்னு சொல்லி கல்யாணம்லாம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போது அது வேணும், இல்லைங்கலை. ஆனால் அதாவது எதுலேயுமே ஒரு லெவல் தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடக்கூடாது. அதாவது கல்யாணம் பண்ணிவிட்டு நான் என் ஒய்ஃபை திரும்பி பார்க்க மாட்டேன், இல்லைன்னா என் ஹஸ்பண்ட் பக்கத்துலேயே போக மாட்டேன், அந்த மாதிரி வாழ சொல்லலை. அதே சமயத்தில் 24 மணி நேரமும் இதையே நினச்சிட்டே இருப்பேன், இப்படி தான் வாழ்வேன், அப்படி தான் இருப்பேன், சுகபோகத்திலே முங்கி கிடப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு நடுநிலைமையோடு கூடிய ஒரு வாழ்க்கையை வாழுங்க அப்படிங்கிறார். ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறாரு? முன்னாடியும் இதே தான் சொன்னார், நானும் அதை வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதாவது இந்த சுக்லம்ங்கிறது அது ஒரு ஆணை சம்மந்தித்த வரைக்கும் அவன் சாப்பிட்றது, சாப்பாட்டிலேருந்து, சுவாசிக்கிற காட்டிலேருந்து, குடிக்கிற தண்ணியிலேருந்து, வாயுவிலேருந்து, மண் பூதத்திலேருந்து கிடைக்கக்கூடிய எல்லாவித சத்துக்கள்லையும் மிகச்ச சத்து பொருட்களை கொண்டு செய்யப்பட்டது இந்த சுக்லம். ஓகே, ஒரு ஆணோட உடம்பை சம்மந்தித்த வரைக்கும் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். முக்கியம்னா என்ன அர்த்தம்னா, அதாவது விலமதிக்கப்படாத அவ்வளோ ப்ரெஷியஸான ஒரு
விஷயம்னா அந்த நம்ம உடம்பில் உண்டாகிற பல இதில் அது இந்த சுக்லம் தான் ரொம்ப நல்ல விலைமதிக்கப்பட முடியாத ஒரு விஷயம். அதாவது கண்ணிலேருந்து கண்ணீர் வருது, வாயிலிருந்து உமிழ்நீர் வருது. இதெல்லாம் எங்கேருந்து வருது? நம்ம உடம்பில் சுரக்கிறது தான் இல்லையா? உள்ள டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் இருக்குது, ஹார்மோன்ஸ் இருக்குது, இதெல்லாமே நம்ம உடம்பில் சுரக்கிறது தான். அப்போ ஆனால் இதை எல்லாத்த விட இந்த எல்லா சுரக்கிற விஷயத்தில் பார்த்திங்கன்னா இந்த சுக்லம் தான் இருக்கிறதுலே கான்சன்ட்ரேட்டட். உடம்பில் இருக்க எல்லா சத்து பொருள்களோடையும் சத்து அதான் இந்த சுக்லம். அப்போ அதை கண்டபடி வேஸ்ட் ஆக்கக்கூடாது அப்படிங்கிறார். அதாவது இந்த இந்த சுக்லத்தை கட்டிப்படுத்துறது எப்படி அப்படின்லாம் நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்குது. நிறைய ராமலிங்க சுவாமிகள் வரைக்கும் சொல்லியிருக்காரு. எல்லா மகான்களுமே இதை பற்றி சொல்லியிருக்காங்க. எல்லா சித்தர்களும் அதுக்கு உண்டான வழிமுறைகள்லாம் சொல்லியிருக்காங்க. முக்தானந்தா புதுசாக ஒன்றும் சொல்லலை. ஆனால் முக்தானந்தாவும் அவரோட பங்குக்கு சொல்கிறாரு. அதாவது தயவு செஞ்சு ஒரு நடுநிலைமையோட மத்தியமாக வாழ்க்கையை வாழுங்க. ஒரேடியாக ஒன்றும் இல்லாமல் இருக்க வேண்டாம். அதே சமயத்தில் ஒரேடியாக சுகபோகத்திலே மூங்கி கிடந்தாலும் நமக்கு இந்த ஜென்மம் பாழாக போயிடும். அதனால் நடுநிலைமையோடு வாழ கற்றுக்கோங்க. சுக்லத்தை ஒரு ட்ராப்பு கூட நீங்கள் வேஸ்ட் ஆக்கக்கூடாது. உபயோகிக்கவே கூடாதுன்னு சொல்லலை, வேஸ்ட் ஆக்கக்கூடாது. அனாவசியமாக வேஸ்ட் ஆக்காதீங்க. அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு ஆளோட முகத்தில் இருக்க தேஜஸ்க்கு காரணம் அவன் எவ்வளோ தூரம் அவனோட சுக்லத்தை கட்டிப்படுத்தி வச்சுருக்காங்கிறத வச்சு தான் சொல்ல முடியும். எப்போவுமே இந்த சிந்தனையிலே இருந்து இந்த மாதிரி அடிக்கடி இதில் எல்லாம் ஈடுபட்டு எப்போவுமே இந்த உடம்பில் உண்டாகிற இந்த இதெல்லாம் வேஸ்ட் ஆக்கிட்டே இருந்தோம்னா அவனோட மூஞ்சை பார்த்தாலே தெரியும் அப்படிங்கிறார். அதாவது அந்த கலை இல்லாமல் இருக்கும். அந்த சைதன்யம், அந்த தேஜஸ் அது முகத்தில் இருக்காது. அவ்வளோதான். அதுதான் அவர் சொல்கிறார். அப்போ இப்படியெல்லாம் இருந்தோம்னா நமக்கு ப்ளூ பர்ன்லாம் எங்கே தெரிய போகுது? அதை தான் சொல்ல வரேன். அப்போ வாய்க்கு வாய் சொல்கிறாரு, சித்தா ஸ்டூடெண்ட்ஸ் லிசன், கேளுங்க அப்படின்னு ஒவ்வொரு பகுதிக்கும் சொல்லி கூப்பிட்டு நம்மளை சொல்கிறார். அதே மாதிரி இன்னொரு சொல்கிறாரு, எப்போவுமே நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும், விஜிலண்ட்டாக இருக்கணும். விஜிலண்ட் ஆஃபீஸர்னு சொல்கிறோம் இல்லையா? விஜிலண்ட்டுனா என்ன? எப்போ பார் இந்த நாய் பூனையெல்லாம் கூட தூங்கும். அப்பப்போ பகலில் எல்லாம் படுத்து தூங்கும். ஆனால் கூட இப்படியே காதை ரெண்டையும் இப்படி ஷார்ப்பாக வச்சுருக்கும். ஒரு சின்ன சத்தம் கேட்டால் கூட எந்திரிச்சு பார்க்கும். அது தூங்குறதுல கூட விழிப்பாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையே விழிப்போடு வாழுங்க அப்படிங்கிறார். பி விஜிலண்ட் ஆல் த டைம். விழிப்போடு வாழணும். டோன்ட் பி இன் த பேட் கம்பெனி. அதாவது இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்க, டெல் மீ ஹூ யுவர் ஃப்ரெண்ட் இஸ், ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர் அப்படிம்பாங்க. அதாவது உன்னோட ஃப்ரெண்டு யாருன்னு எனக்கு காமிச்சு கொடு, நீ எப்படிப்பட்டவன்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளை சுற்றி இருக்கவங்க பலரும் பலதரப்பட்டவங்க இல்லையா? நம்ம குடும்பத்திலே நிறைய பேர் அப்படியே தான் இருக்காங்க. எல்லோரும் ஒரே மாதிரியாக இருக்காங்க? இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம யாரோட பழகிறோம், யாரோட பேசுகிறோம், யாரோட வாழ்கிறோம், யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு சாதகனை பொறுத்த வரைக்கும் அவன் இதை பற்றியெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக கணக்கு பார்த்து தான் வாழ்க்கையை நடத்தணும். அப்போ தான் அவனால் அந்த சாதனையில் முன்னேறி போக முடியும் அப்படிங்கிறார். ரெண்டாவது, அப்போது யார் ஒருவன், எந்த சாதகன் அவனோட தியானத்தில் இந்த ப்ளூ பேர்லை பார்க்குறானோ அவனுக்கு தான் பாஸ் மார்க். அதுக்கு முன்ன வரைக்கும் அவனுக்கு எந்த பாஸ் மார்க்கும் போட முடியாது. ரெண்டாவது, இந்த முக்தானந்தா நிறைய மகான்களோட புஸ்தகங்கள்லாம் படிச்சிருக்காரு. அப்போது ஞானேஸ்வர், இன்னொருத்தர் ஞானேஸ்வர், நிறைய பேரோட துக்காராம் மகாராஜ், இவரோட கவிதைகளையெல்லாம் நிறைய தடவை இதில் அவரோட புக்கில் கோட் பண்ணுறார். அதில் ஞானேஸ்வர் மகாராஜ் சொன்னதை இங்கே சொல்கிறார். அதாவது ஞானேஸ்வர் மகாராஜ் சொல்லியிருக்காராம், அதாவது நான்
இன்னாரோட காலில் எப்போவுமே சரணாகதி அடைய தயார். யாரோட காலில் யார் ஒருவர் அவரோட தியானத்தில் அதாவது இந்த புருவ மத்திக்கு நடுவில் இந்த ப்ளூ பேர்லை பார்க்குறாரோ, அதாவது இந்த ப்ளூ பேர்லுங்கிறது என்னது, நம்மளோட சொந்த ஆத்மா தான் அங்கே தெரியுது. அப்போது இந்த 2 புருவ மத்திக்கு இடையில யார் ஒருவன் அவனுடைய ஆத்மாவை பார்க்குறானோ அவன் காலடியில் நான் கிடப்பேன் அப்படின்னு ஞானேஸ்வர் மகாராஜ் சொல்லியிருக்காராம். அப்போ அதாவது ப்ளூ பேர்லோட இம்பார்ட்டன்ஸை சொல்கிறாருங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ ஒரு சாதகனை பொறுத்த வரைக்கும் ப்ளூ பேர்ல் பார்த்துருக்கணும். மெடிடேஷனில் ப்ளூ பேர்ல் வரைக்கும் வந்திருக்கணும் குறைஞ்சது. ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ப்ளூ பேர்லுங்கிறது அவன் அந்த ஞான முக்தியை கொடுக்குது. ஞான முக்தின்னா என்ன, ஞானத்தை கொடுக்குது, ஞான அறிவு. அதாவது நம்ம இப்போ கேட்குறது, படிக்கிறது, பேசுறது, வீடியோவில் பார்க்குறது, இதெல்லாம் அறிவு. எப்போ நமக்கு இதெல்லாம் நம்மளோட சொந்த வாழ்க்கையில் ஒரு அனுபவமாக மாறுதோ அதைத்தான் ஞானங்கிறாங்க. அப்போ இந்த ப்ளூ பேர்லை பார்த்தா தான் ஒருத்தனுக்கு ஞானம் கிடைக்கிது அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லை, அதாவது நம்ம இந்த 4 அவஸ்தை சொல்கிறாங்க இல்லையா, ஜாகிரதை, சொப்னாவஸ்தை, துரியம், துரியாதீதம். எந்த புக்கில் எடுத்தாலும் இதை பற்றியெல்லாம் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. அதுதான் ஜாகிரதைன்னா என்ன, நம்ம எப்போவுமே ஜாகிரதையாக இருக்கோம். இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன், நான் பேசிகிட்ருக்கேன். எனக்கு என்னத்தை பற்றி நான் பேசுகிறேங்கிறது எனக்கு 100% தெரிஞ்சு தான் பேசிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் என்னோடய வீடியோவை பார்க்குறீங்க, தெரிஞ்சு தான் பார்க்குறீங்க. வல்சம்மா இந்த மாதிரி பேசுகிறாங்க, வல்சம்மாங்கிற வீடியோ, அவங்க போடுற வீடியோ நல்லா இருக்குது, நம்ம ஆன்மீகத்தில் போகிறதுக்கு துணையாக இருக்குது, நமக்கு நிறைய அறிவு கிடைக்கிது, அதனால் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போது அந்த மாதிரி ஜாகிரத அவஸ்தைங்கிறது ஒன்று. அடுத்தது சொப்ன அவஸ்தை. சொப்ன அவஸ்தைன்னா என்ன, நம்ம தூங்கும்போது உள்ளான அவஸ்தை. தூங்கும்போது என்ன, நம்ம ஜாகிரதையாகவே கிடையாது. கௌதம புத்தா இப்படி படுத்து தூங்குவாராம், நீட்டமாக இப்படி உடம்ப வச்சுட்டு கையை இப்படி வச்சுட்டு தூங்குவாராம். நைட்டு இப்படி தூங்கினவர் காலையில் எந்திரிக்கும் போது இப்படியே இருக்காராம். அப்போ சுற்றி இருக்க சீடர்கள்லாம் போய் கேட்குறாங்களாம், எப்படி சாமி இப்படி நீங்கள் கையை வச்ச மாதிரியே உட்காந்து படுத்துக்கிட்டு தூங்குறீங்களே, நாங்கள்லாம் 5 நிமிஷத்தில் இப்படி தலை கீழே விழுது, கை கீழே போகுது, உங்களுக்கு எப்படி அப்படி தூங்க முடியுது? நைட்டு ஃபுல்லாக நாங்கள் உங்களை தான் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தோம், எப்படி கையே அசையாமல் அப்படி தூங்குறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ புத்தா சொன்னாராம், நான் விழித்திருக்கும் போதும் தூங்கும் போதும் ஜாகிரதையாகவே தான் இருப்பேன், கான்ஷியஸாக தான் இருப்பேன். அதனால் நான் அப்படியே தூங்கி தலையெல்லாம் இங்கே கீழே விழுறது, கை கீழே விழுறதெல்லாம் எனக்கு நடக்காது. ஏன்னா தூக்கத்துலேயும் விழித்திருக்கும் போதும் நான் ரொம்ப ஜாகிரதையாக தான் இருக்கேன் அப்படிங்கிறார். ஸோ அது அவருக்கு. நமக்கு தூக்கத்தில் எந்த ஜாகிரதையும் கிடையாது. அதுதான் ஒவ்வொரு நாளும் நம்ம தூங்கி எந்திரிக்கும் போது மரணித்து மறுவாழ்வு நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நைட்டு நம்ம தூங்குறதுங்கிறது ஒரு டெம்பரரி மரணம், அதுக்கு இணையானது. ஓகே, அது ஒன்று. அடுத்தது துரியம். துரியம்ங்கிறது இந்த சகசிராரத்தில் நம்ம அவேர்னஸ் வருது, அதுதான் துரியம். அப்போது இந்த துரியம், அந்த ப்ளூ பேர்லை பார்க்குறவன் துரியம் நிலைக்கு எத்திட்டான், அந்த நிலைமைக்கு போயிட்டான் அப்படிங்கிறான். ஸோ அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு சாதகனால் மட்டும்தான் இந்த ப்ளூ பேர்லை பார்க்க முடியும். ஸோ மை டியர் சித்தா ஸ்டூடெண்ட்ஸ்னு கூப்பிட்டு சொல்கிறாரு, நீங்கள் எப்படியாவது எப்பாடுபட்டேனும் நீங்கள் உங்கள் தியானத்தில் இந்த ப்ளூ பேர்லை பார்த்துருங்க அப்படிங்கிறார். ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ப்ளூ பேர்ல் பார்த்தவன் டக்குன்னு ஏதோ அவனோட ஆயுசு முடிஞ்சு போச்சு, மரணிக்கிறான். அப்போ அவன் எந்த லோகத்துக்கு போவான்னா, அவன் பிரம்ம லோகத்துக்கு போவான். பிரம்மலோகத்துக்கு போய் அங்கே இருந்துக்கிட்டு அவனோட பாக்கி சாதனையை கண்டினியூ பண்ணுவான் அப்படிங்கிறார். இதுவும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ நம்ம இந்த தேடலில் இருக்கோம் இல்லையா, நம்ம இந்த குரூப்பு,
அதாவது நீங்கள் என்னோடய வீடியோ மட்டும் பார்க்கல, நீங்கள் நிறைய இது அதாவது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோக்கள் பார்க்குறீங்க, அதை பற்றி பேசுகிறீங்க, அதை பற்றின புஸ்தகங்கள் வாசிக்கிறீங்க, தியானம் பண்ணுறீங்க. நம்ம இவ்வளவெல்லாம் இந்த இதில் இருக்கிறதே முன் ஜென்மம் நம்ம செஞ்சதோட அந்த வாசனை தான். அப்போது இந்த ஜென்மத்தில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் தியானம் பண்ணுவோம். முக்தி கிடைச்சால் நல்லது, முக்தி கிடைக்காட்டினா கூட ஒன்றும் தப்பு இல்லைங்க. நம்ம பிரம்மலோகத்துக்கே போய் அங்கே நம்ம மெடிடேஷன் தியானத்தை கண்டினியூ பண்ணலாம். அதாவது நம்ம கொண்டு போகிறது ஒன்று தான், நம்ம செஞ்ச பாவ புண்ணியம். அதில் இந்த மெடிடேஷனுங்கிறது அதோட கணக்கு வந்து புண்ணிய கணக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இங்கே மெடிடேஷன் பண்ணுவோம். பாக்கி முடியல, முக்தி கிடைக்கல, நம்மளால் அச்சீவ் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, பாதியில் விட்டு இறந்துட்டா கூட ஒன்றும் தப்பு இல்லை. ஒன்றுமே ஆரம்பிக்காமல் இருக்கிறத விட நம்ம எவ்வளோ ஆரம்பித்து நம்ம எவ்வளோ தூரம் பயணிக்கிறோம் அது போகிறோம், பாக்கியை மேலே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே. அப்போது ரெண்டாவது, நான் வந்து நிறைய பேர் பேசுகிறதுலேயும் கேட்டிருக்கேன், புஸ்தகத்துலேயும் வாசித்திருக்கேன். இந்த மேல் உலகத்துக்கு போனவங்கெல்லாம், அதாவது மெடிடேஷனில் இறந்து போனவங்கள்ல, மெடிடேஷனில் மேல் உலகத்தில் பல உலகங்களுக்கு போய் சஞ்சரிக்கிறாங்கல்ல, நம்ம முக்தானந்தா மாதிரி, அவங்கெல்லாம் எல்லாருமே ஏக மனசாக ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறாங்க. அவங்க எல்லாருமே நம்ம சாய்ராம் அங்கே உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறத பார்த்ததா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சாய்ராம்னா ஷீரடி சாய்ராம். இந்த பாபாங்கிறது வந்து ஒரு செல்ல பேர். அந்த நார்த் இந்தியாவில் எல்லாருமே பாபா, பாபாஜி, பாபு அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அப்போது ஷீரடி சாய்பாபா, சாய்பாபாங்கிறது சாய்ராமை தான் சொல்கிறாங்க, ஷீரடி சாய்ராம். ஏன்னா அவர் ஷீரடியிலே சமாதி ஆயிட்டார். ஆனால் இங்கே செய்ய முடியாத தியானத்தை அவர் இப்போ மேல் உலகத்தில் போய் செஞ்சிட்ருக்கார். நிறைய பேர் அவரை பார்த்ததா அங்கே உட்காந்து தியானம் பண்ணுறத நான் பார்த்தேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ நமக்கும் இதெல்லாம் சாத்தியந்தாங்க. ஆனால் ஒன்று, இது வரைக்கும் நீங்கள் மெடிடேஷன் ஆரம்பிக்கலை, அல்லன்னா கிரியா யோகா ஆரம்பிக்கலை, அல்லன்னா நாடி சுத்தி பிராணாயாமம் எல்லாம் பண்ணலை, இந்த மாதிரி ஆத்மீகத்துக்கு உதவுகிற விஷயங்கள் எதுவுமே நான் ஆரம்பிக்கலைன்னா அது மகா 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 தப்பு. ஓகேயா? இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி, இன்றைக்காவது பிள்ளையார் சொல்லி போடுங்க, ஒரு 15 நிமிஷமாவது மெடிடேஷனில் உட்காருங்க. ஓகே, பாக்கி வரும்போது பார்த்துக்கலாம். அதான் அவர் சொல்கிறார். இப்போது இன்னொன்று, அப்போது இவர் வந்து பல பல கலரில் லைட்டு பார்க்குறாரு, ப்ளூ பேர்ல் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெளிச்சமான ஒரு பாலை பார்க்குறாரு. ஓகே, அப்படி பார்க்கும்போது, இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது அவருக்கு நேச்சுரலாகவே ஆட்டோமேட்டிக்காகவே மூச்சு வந்து ரொம்ப சின்னதாகுது. அதாவது மூச்சு இருக்கா இல்லையானே தெரிய மாட்டேங்குது, அவ்வளோ தூரம் சின்னதாகுது. இப்போ மூச்சு சின்னதாச்சுன்னா என்ன அர்த்தம்? அவரோட மனசும் அவ்வளோ சின்னதாக அடங்கிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போது நம்ம தியானம் பண்ணுறதுக்கு நம்ம பதஞ்சலி சூத்திரத்தில் என்ன சொல்லியிருக்காரு பதஞ்சலி முனி? தியானம் எதுக்கு? தியானம்னா என்ன? சித்த விருத்தி நிரோதனா. சித்த விருத்தினா என்ன? சித்தத்தில் நம்ம மனசில் இந்த தாட்ஸ் வரக்கூடாது, எண்ணங்கள் வரக்கூடாது. எப்போ எண்ணமில்லாத ஒரு மனோநிலைக்கு வர்றோமோ அதுதான் முக்தி அப்படின்னு எல்லாருமே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க, சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. அதை தான் இவரும் சொல்கிறார். அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது அவரோட ப்ரீதிங்கெல்லாம் ரொம்ப ஷாலோவாக வருது. அது மட்டும் இல்லை, நல்ல மனம், அவரை சுற்றி எப்போவும் மனம் கமிழ்ந்துகிட்டே இருக்குது, நல்ல மனம். அதாவது மனம்னா, அவரை பார்க்குற பக்த ஜனங்கள்லாம் அவரை பார்க்க வரும்போது நிறைய சென்ட்டு அத்தர் அது இதுன்னு வாங்கிட்டு வராங்க. அதை எல்லாத்த விடவும் வேறு மாதிரி இந்த பூமியில் கிடைக்காத ஒரு அவ்வளோ நல்ல ஒரு வாசனை, சுகந்தம் வீசுகிற பொருட்கள் அங்கே நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த மினி டிவைன் ஃப்ராக்ரன்ஸ் கேம் டு மீ. அதாவது அவருக்கு அந்த மெடிடேஷனில் அவருக்கு அதெல்லாம் ஞாபகம் வருது, அந்த மனம் அடிக்குது.
அப்படிங்கிறார். அப்புறம் எங்கே பார்த்தாலும் நல்ல மனம் வாசனை, இது என்ன சுவாசங்கிறது ரொம்ப சுவாசிக்கிறோமா இல்லையாங்கிற டவுட் வர்ற அளவுக்கு சின்னதாக இருக்குது. மனசுலேருந்து ஒரே ஒரு ஃபீலிங் தான், யூனிவர்சல் லவ் அண்ட் பிரதர்ஹுட். இப்போ நாரதமுனி பக்தி சூத்திரத்தில் சொல்லியிருக்காராம், லவ் இஸ் இன்டிஸ்கிரைபபிள் இன் இட்ஸ் வெரி நேச்சர். அதாவது இந்த யூனிவர்சல் லவ் அண்ட் பிரதர்ஹுட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உலகளாவிய அந்த அன்பு ஒன்று தான் பிரபஞ்சமே அப்படின்னு சொல்கிறார். அப்போது ரெண்டாவது இதெல்லாம் அவரோட இது எக்ஸ்பீரியன்ஸு. சித்தா ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் நம்மளை கூப்பிட்டு சொல்கிறார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திருப்பி சொல்கிறார். ஏன் அவ்வளோ தூரம் அடித்து அதையே பேசுகிறாருன்னா, அவருக்கு அது நம்ம மனசில் அது பசுமரத்தாணி போல் பதியணும். அதுக்காக அவர் அவ்வளோ தூரம் திருப்பி அதையே எழுதுகிறார். ஓகே. அப்புறம் மெடிடேஷன் பண்ணும்போது அவருக்கே தோணுது, இன்னும் நிறைய இருக்குது, உண்மையிலே நிறையா இருக்குங்க. அவர் இன்னும் எத்தனை லோகத்துக்கு போனாருங்கிறதெல்லாம் நிறைய விவரமாக எழுதியிருக்கார். ஆனால் அதில் நமக்கு சந்தோஷம்தான், அவருக்கு நன்றி சொல்லணுன்னு தான். இன்னும் நிறைய, அதாவது அவருக்கு மெடிடேஷனில் இருக்கும்போதே தோணுதான், இன்னும் நிறைய எனக்கு தெரிய வேண்டி இருக்குது, இன்னும் தெரிய வரும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கார். இப்போ கண்ணெல்லாம் உள்ளே சொருகிடுச்சுன்னா அவர் உள் மூளைக்குள்ளே பார்க்கல, இப்போ சகசிராரத்துக்கு மேலே பார்க்குறாராம். அதுதான் இந்த துரியாதீதம்ங்கிற கண்டிஷன். ஓகே. ஸோ இந்த ப்ளூ பேர்ல் பார்த்தாச்சு, கண்ணெல்லாம் உள்ளே போச்சு, மூளைக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பார்த்தாச்சு, மண்டை விட்டுக்குள்ளே நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாச்சு, எல்லா நாடியும் பார்த்தாச்சு. இப்போ அவருக்கு அடுத்த ஸ்டேஜ் இங்கே சகசிரார சக்கரத்துக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு அவரால் பார்க்க முடியுது. அதெல்லாம் இதை பற்றியெல்லாம் தான் திருப்பி நிறைய இடத்துல சொல்லியிருக்கார். இதே தான் சொல்கிறாரு. அதனால தான் நானும் நினச்சேன், சரி கொஞ்சம் முக்கியமானதாக இந்த பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் தான் சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு என்ன சொல்ல இருக்குன்னா, நம்ம இது வரைக்கும் தியானம் பண்ணாதவங்க உடனே தியானம் பண்ண ஆரம்பிங்க. நல்ல விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட போய் இந்த யோகாசனாஸ், இந்த முத்ராஸ், ஆசனாஸ், முத்ராஸ், பந்தாஸ் இதெல்லாம் கற்றுக்கோங்க. தீட்சை கிடைக்கிற இடத்துல, அதாவது எல்லாம் தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு குருவை கண்டுபிடிச்சி தீட்சை வாங்கிக்கோங்க. கிரியா யோகத்துக்கெல்லாம் தீட்சை கிடைக்கிதுன்னா உடனே வாங்கிக்கோங்க. அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நமக்கும் முக்தி கிடைக்கும். ஓகேயா? வாழ்க வளமுடன்.